எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, நாங்கள் அபுதாபிக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல சரி ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு எதனா ஜூஸ் குடிக்கணும் போல இருந்தது. ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அந்த இடத்துல போனால் நம்ம பைசா போட்டால் பாருங்கள் ஆரஞ்சு பழம் மேலே இருக்குது இல்லைங்களா? அந்த ஆரஞ்சு பழம் அப்படியே வருது, வந்து கட் ஆகுது. கட் ஆகி அப்படியே ஒரு கிளாஸ்க்கு எத்தனை பழம் வேணுமோ அத்தனை பழம் வருது கீழே. அந்த பழம் கட் ஆகிட்டு அப்படியே ஜூஸ் ஆகி கிளாஸில் ஊற்றுது. அதுக்கப்புறமா ஓப்பன் ஆகுது, நம்ம எடுத்து குடிச்சிடலாம். இது நம்ம இந்தியாவில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துபாய் வந்தோம். துபாயில் தான் மால் ஆஃப் எம்ராய்ட் அங்கே போனோம். அந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஊரில் இருக்கிற எஸ்கலேட்டில் எப்படி இருக்கோ அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த இடத்துல அந்த மாலில் நிறைய ஷாப் இருந்தது. அந்த மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அந்த ஷாப்லாம் போனோம். பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப விண்டோ ஷாப் தான் பண்ணோம். அப்படி பார்த்து முடிச்சுட்டு உண்மையிலே துபாய் ரொம்ப நல்ல கண்ட்ரிங்க. எல்லா கண்ட்ரி பீப்புளும் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறமா அந்த மால்லேயே ஒரு துபாயில் ஃபேமஸான ஸ்வீட் கடை. நாங்கள் எப்போ துபாய்க்கு போனாலும் இந்த ஸ்வீட் நாங்கள் வாங்காமல் வரவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்வீட் பாருங்கள். அந்த கடைக்கு தான் நான் போனேன். போயிட்டு ஸ்வீட் வாங்கலான்ட்டு போனோம். அங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். சரி அதுக்கப்புறமா அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்தெந்த ஸ்வீட் வேணும்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் உங்களுக்கு எத்தனை கேஜியோ அதை போட்டு தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போயே செலக்ட் பண்ண சொன்னாங்க எந்தெந்த ஸ்வீட் வெரைட்டின்ட்டு. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அது